ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து பிறந்த நாளுங்க. ஆனால் பிறந்த நாள் கேக் வெட்டின வீடியோ நான் போட முடியல, ஷார்ட்ஸாக தான் போட்டிருக்கேன். அது பாருங்கள். சரி, பிறந்த நாளை எங்கேயாவது கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க. எங்கே போகலான்னா, ராசிபுரம் வந்து மூவிக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. என்ன மூவின்னு இன்னும் முடிவு பண்ணல. ஏதோ ஒரு மூவி சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த மூவி ஓடுதா என்னன்னு தெரியல எங்களுக்கும். அதனால வாங்க பார்க்கலாம். அதான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நமக்கு வந்து டீ குடித்தாதாங்க அடுத்த வேலையை ஆரம்பிக்க முடியும். அதனால டீ கடைக்கு போயாச்சு. என்ன டீ கடைன்னா பிளாக் பெக்கோ. எப்போவுமே அந்த கடையில் குடித்தா தான் எங்களுக்கு ஒரு இதாக இருக்கும். அதனால 2 பேரும் ஜிஞ்சர் டீ, ஒருத்தர் மட்டும் பிளாக் காஃபி. ஏன்னா அவங்க இப்போ ரொம்ப நாள் பிளாக் காஃபிக்கு மாறிட்டாங்கங்க. அதுதான் பிடிச்சிருக்குதான். அதனால சரி ஓகே, அதையும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ரசித்து குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், ஜாலியாக குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்னங்க, இது மூவிக்கு தான் போகலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போனோன்னுமே எங்கள் நேரம் இழுத்து சாத்தி மூடிட்டாங்கங்க. ஏன்னா தேட்டரவே மூடிட்டாங்க. அங்கே இன்றைக்கி மூவி ஓடாது, நாளைக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பர்ச்சேஸ் இருக்குது, சரி டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனோங்க. அங்கே போய் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியில் வேறு பூ கடை இருந்துச்சுங்களா. சரி வாங்க பூவை வாங்கி வச்சா. ரோஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் 20 ரூபா சொன்னாங்கங்க. அதனால ஒரு முழம் மல்லிகை பூவை மட்டும் வாங்கி, அது காக்கட்டமல்லி தாங்க வாங்கினோம். அதுவாக 3ஆக கட் பண்ணி எல்லாம் வச்சாச்சு. அப்புறம் சூப்பர் மார்க்கெட்டுங்க, கண்ணன் சூப்பர் மார்க்கெட்டு. சரி உள்ள பார்க்கவே இல்லை, போய் பார்த்துட்டு வரலாம், புதுசாக வந்திருக்குல்ல ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் எதுவுமே வாங்கலை, சும்மா பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு மட்டும் வந்தாச்சு. நெக்ஸ்ட் என்னங்க, தேட்டருக்கு தாங்க. இந்த தேட்டர்லையாவது என்ன படம் ஓடுதுன்னு தெரியல, வாங்க பார்க்கலாம். நம்ம நினைக்கிற படம் தான் எதுவுமே ஓடாதுன்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாம். தேட்டர் முன்னாடி போய் பார்த்தா தாங்க தெரியும். இங்கேருந்தே முடிவு பண்ண முடியாது. எது இருந்தாலும் அங்கே போய் பார்த்தா தாங்க தெரியும். வாங்க பார்க்கலாம். தேட்டர் பேர் வந்து சாமுண்டி தேட்ரு. அது வந்து இங்கே ராசிபுரத்தில் இருக்குது. நல்லாயிருக்கும். ஏன்னா பூக்கி அப்புறம் மயிலாடு அப்படின்னு 2 படங்க. ஆனால் அங்கே பார்த்தா ஒரு 10 பேர் தாங்க இருந்தாங்க. எங்கள் நேரமோ என்னமோ, ஆனால் கூட்டமே இல்லை. ஆள் இல்லாத தேட்டரில் நாங்கள் மட்டும் உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு வந்தோங்க. ஒரு 10 பேர் தாங்க. என்னன்னாவே 10 பேர் தான் வரும். அங்கேயும் போய் நாங்கள் உட்காந்து படம் பார்த்துட்டு வந்தோங்க. லாஸ்ட்டாக மயிலாடு அந்த படத்துக்கு தானே போனோம். ஆனால் படம் சூப்பராக தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, பார்க்கலாங்க, சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் போய் கண்டிப்பாக பாருங்கள். நெக்ஸ்ட்டு என்னங்க, நாங்கள் பார்த்து முடிச்சாச்சு, மூவிலாம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்னங்க, நமக்கு சாப்பாடு தான் முக்கியம். அதனால நெக்ஸ்ட் வந்து சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையை பார்த்தோங்க. அந்த கடைக்கு தாங்க போயிட்டுருக்கோம். போகும்போதே பார்த்து வச்சாச்சு. அந்த கடைக்கு போய் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். அங்கே நமக்கு எப்போவுமே போனால் பிரியாணி தான் சாப்பிட்ணும். அதனால் எனக்காகவே வந்து அவங்க அந்த கடையை பார்த்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருந்தோம். எங்கள் வாழ்க்கையில் சாப்பிட்றோம், நமக்கு பிடிச்சதா சாப்பிட்ணுங்க எப்போவுமே. அந்த டே ஃபுல்ஃபில் ஆகணுமா இல்லையா? என் ஃப்ரெண்டு தான் வாங்கி கொடுத்தா. இந்த கடைக்கு தாங்க வந்தோம். வந்துட்டு பிரியாணி நிறைய சாப்பிட்டோம். ஆனால் அந்தளவுக்கு இல்லை. பிரியாணி சூப்பராக இருந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சு. ரொம்ப குறை சொல்கிற அளவுக்கெல்லாம் இல்லை, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நமக்கு எப்போவுமே பிரியாணி தாங்க. ஃபஸ்ட்டு பிரியாணி சாப்பிட்டா தான் நெக்ஸ்ட்டு அடுத்த வேலையே. அப்புறம் அடுத்தது போய் என் ஃப்ரெண்டுக்கு வந்து மிக்ஸி பார்க்கணுன்னு சொல்லிட்டு, சரி வசந்த் அண்ட் கோ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸி பார்த்தேங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. லாஸ்ட்டாக மிக்ஸி வாங்கியாச்சு. வாங்கிட்டு கிளம்பியாச்சு. அப்படியே உள்ள சுற்றி பார்த்த மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட்டுங்க லாஸ்ட்டாக வந்து டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே பிளாக் பெக்கோவில் குடிக்காமல் வெரைட்டி பேக்கரின்னு புதுசாக ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆனால் பேக்கரியில் எல்லாம் நல்லா தாங்க இருக்குது. ஆனால் என்னன்னா இஞ்சி டீ கிடைக்கல. அதனால என் ஃப்ரெண்டு அப்படியே சோன்னு உட்காந்துட்ருக்காங்க. எல்லாம் முடிச்சுட்டு அந்த பிளாக் காஃபி ஒன்று லாஸ்ட்டாக வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு லாஸ்ட்டாக கிளம்பியாச்சுங்க வீட்டுக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.